परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவழியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. வெங்கம்மா, பார்வதம்மா, சத்தியத்தை அழிச்சிட்டு வந்துட்டேன். ஏம்மா, சத்தியத்தை அழிச்சிட்டே வந்துட்டியா? ஆமா மாமா. என்ன சத்தியம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. தேல் எங்க கொட்டிச்சு? கால்ல. இப்போவும் வலி இருக்கா? இல்ல, அது எப்பவோ போயிடுச்சு. இவன் சுபாவம் விசித்திரமா மாறி போச்சு. வேதாந்தத்தை அதிகமா பேசுறான். அது முதல்லயே உள்ளதுதானே. இப்பவே வைத்தியர்கிட்ட காமிச்சு சிகிச்சை செஞ்சாகணும். இப்படி வா. சுவாமி பிரசாதம், இந்த பழத்தை வாங்கிக்க. இந்த பழத்தோட அடங்கி இருக்கிற அர்த்தம் தெரியுமா தாத்தா? இதுக்கு மேல உள்ள தோல் மாயை, இந்த பழம் தேகம், இதுல உள்ள ருசி ஆத்மா. இந்த சரீரத்தை மாயங்கிற தோல் மூடி இருக்கு. ஆத்மா தென்படாது. வெங்கம்மா, நம்ம ரத்னாகர வம்சம் எப்பவும் தெய்வ பக்தி, வேதாந்த விசாரணை, பெரியவங்க கிட்ட தயா தாட்சிணியத்தோட இருந்திருக்கே தவிர இந்த மந்திரம் தந்திரம் தொந்தரவெல்லாம் நமக்கு கிடையாதுரா. அப்பா அதெல்லாம் சரி. நம்ம சத்தியத்தை பத்தி 4 பேர் 4 விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெய்வ சக்தியோ துஷ்ட சக்தியோ எனக்கு எதுவும் புரியவே இல்லை. அதுதான் நம்ம நரசிம்மாச்சாரியாருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவர் மந்திர சக்தி உபாசகர். இதுக்கு தக்க பரிகாரம் செய்வார்னு நம்புறேன். வெங்கமராஜு ஐயா, வெங்கமராஜு ஐயா, சமயத்துக்கு வந்தீங்க. வாங்க வாங்க. நமஸ்காரம் கொண்டமராஜு ஐயா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம். ஐயா, இது நிறைய சுத்த ஜலம் கொண்டு வர சொல்லுங்க.
ஈஸ்வரி, என்னங்க? இது நிறைய சுத்த ஜலம் கொண்டு வா. அதுல 2 துளசி தளமும் போடுங்கம்மா. பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைங்கோ. சரிங்க. எந்த காத்து கருப்பு பட்டிருக்குன்னு நான் பாத்துடுறேன். புள்ளைய கூப்பிடுங்க. சத்தியம், சத்தியம், இப்படி உட்காருப்பா. ஆ உன் பேரு? சத்தியம். உன் ஊரு? உலகம். உன் வயசு? நித்தியம். நீ இருக்கிற இடம்? எங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிரேம தத்துவம். நீ காத்து கருப்பா பூதமா? பிரேம ஸ்வரூபம். வேதாந்தம் அளவுக்கு மீறி பேசுற. இது விஷத்தோட பாதிப்பா வேறயா? தொண்டையில விஷத்தை வச்சிருக்காரு நீலகண்டர். ஜீரணிச்சிட்டா அந்த விஷமே அமிர்தம். அது மாதிரிதான் வேதாந்தமும். அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னா அதுலயே தெரியும் தெய்வத்தன்மை. வெங்கமராஜு ஐயா, இந்த புள்ள கிட்ட விஷ பாதிப்பை விட அசுரகணங்களோட பாதிப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்க எந்த கணம்னு தெரியுமா உங்களுக்கு? எதிர்த்து பேசுறான்னா இது ஏதோ பேயோட வேலை மாதிரி தான் இருக்கு. நான் பேய்னா நீங்க கொள்ளிவாய் பிசாசு. எதிர்த்து பேசி மடக்கறியா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன தெரியுது? துளசி தளம். இது இல்ல. எங்க இப்ப பாரு, என்ன தெரியுது? அதோ சிவதனுசு, புஷ்பக விமானம். சஞ்சீவி பர்வதத்தோட ஆஞ்சநேயர் ஆகாசத்துல பறந்துகிட்டு இருக்காரு. என்ன? எங்க? எங்கப்பா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? அர்த்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். சிவதனுசாவது புஷ்பக விமானமாவது அது உன் கண்ணுக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் பொய். உன் சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். என் தரிசன பாக்கியத்துக்காக தினம் பூஜை பண்ற உனக்கு என்ன இன்னும் தெரியலையா? என்ன நல்லா பாரு. ஐயோ வெங்கமராஜு ஐயா, உங்க புள்ளைக்கு புத்தி மாறாட்டம் இல்ல. ஏதோ காத்து சேஷ்டதான்னு தோன்றது. இது தெய்வ கணங்களோட பாதிப்பு மட்டும் இல்ல சுவாமி. உடனே கதறி பிராமண பள்ளி பூத வைத்தியர்கிட்ட அழிச்சுன்னு போங்க. நான் வரேன். கொண்டவராஜு ஐயா, உங்க பேரனுக்கு ஈஸ்வரம்மா காத்து சேஷ்டமா, நான் வரேன். என்னங்க காத்து பூதங்கிறாரு? சத்தியத்துக்கு என்னாச்சுங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத ஈஸ்வரி. இது வரைக்கும் தர்மாவரம் அனந்தபுரம் வைத்தியர்களுக்கு காமிச்சோம். இப்போ நரசிம்மாச்சாரியாரும் வந்து பார்த்துட்டாரு. கடைசி முயற்சியா கதிரி பிராமண பள்ளிக்கு அழைச்சிட்டு போவோம். அந்த வைத்தியராவது குணப்படுத்துறாரான்னு பார்க்கலாம். இது காத்தோ கருப்போ என்னமோன்னு தெரிஞ்சு போயிடும். என்னமோ எனக்கு பயமா இருக்கு. என்னங்க, நானே சத்தியத்தை அடிச்சுக்கிட்டு வைத்தியர்கிட்ட போறேன். நீ எதுக்குமா போகணும்? எப்படி நாளை சேஷமா சுஷீலா வராங்க, அவங்க போய்க்குவாங்க. ஏன் சத்தியம், நீ போறியா? உங்க இஷ்டம் தாத்தா. எனக்கு ஒன்னும் ஆகல. என்னை எந்த வைத்தியரும் எதுவும் செய்ய முடியாது. தாத்தா, தம்பிக்கு துணையா நானும் போறேன் தாத்தா. ஆகட்டுமா, போயிட்டு வா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பட் ஸ்வாஹா. ஜெய் மகாகாளி, மலையாள பகவதி, கோட்டையம்மா, பேட்டையம்மா, காட்டு அம்மா, கங்காளம்மா, கும்பிடுறம்மா 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 கும்பிடுறம்மா. ஆத்தா பேசு, ஆதியம்மா பேசு, பேச்சாயி வாய் திறந்து பேசம்மா பேசு, அம்மா பேசு. சொல்லு, நீ பேயா, பூதமா, பிரேதமா, பிசாசா? எதுக்கு பிடிச்ச, எங்க பிடிச்ச? சொல்லு, யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. சத்யநாராயண ராஜு. தெரியும், நான் கேட்டது உன் உடம்புக்கு வச்சிருக்கிற பேர் இல்ல, உள்ள இருக்கிற நீ. பேயா, பூதமா, பிரேதமா, பிசாசா? சொல்லு, சொல்லு. சத்தியம், உண்மையான நிஜம்தான். நீ காத்தா கருப்பா? சொல்லு. நீ வடக்கால பிடிச்சவனா, கிழக்கால பிடிச்சவனா, மேற்கால பிடிச்சவனா, தெற்கால பிடிச்சவனா? சொல்லு, சொல்லு. காற்று நீர் என்ன,
பஞ்சபூதங்களுக்கும் சாட்சி பூதமான நான் தான். பஞ்சபூதங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற எதிரிலேயே அம்மா வாக்கு எதுக்குறியா? அம்மாவுக்கு கோபம் வந்துரும். என்னை எந்த அம்மாவும் எதுவும் செய்யாது. நீ பேச்சு கடங்காத பேயா, உன்னை வெளியே எடுத்துறேன், உன்னை வெளியே எடுத்துறேன், உன்னை உருவி எடுத்துறேன். கொட்றா! வேண்டாம் வேண்டாம், என் தம்பி அடிக்காதீங்க. தம்பி அடிக்காதீங்க, என் சத்தியத்தை அடிக்காதீங்க. வேண்டாம், சொல்ல கேளுங்க. என் தம்பி அடிக்காதீங்க, என் தம்பி அடிக்காதீங்க. அவர் அடிக்கிறது நம்ம தம்பி இல்லம்மா, தம்பியை பிடிச்சிருக்கிற பிசாசு. பயப்படாதம்மா, இப்ப அடிக்கிற அடியில தம்பியை பிடிச்ச பிசாசு ஓடி போயிடும். அரச மரத்துக்கிட்ட நடந்தியா சொல்லு. இல்ல. ஆல மரத்துக்கிட்ட நடந்தியா சொல்லு. இல்ல. முருங்க மரத்துக்கிட்ட நடந்தியா சொல்லு. இல்ல. புளிய மரத்துக்கிட்ட நடந்தியா சொல்லு. ஆமா, நடந்தேன். புடிச்சிட்டேன், போடா. அங்கதான் புடிச்சிருக்கு, அப்பதான் அமைக்கிருக்கு. எங்க எங்க பிடிச்சது? புளிய மரத்தடியில துஷ்ட சக்தி இருக்கு, அது சாதாரண சக்தியா இருக்காது. அத விரட்டாம போனா உன் புள்ள பிழைக்க மாட்டா. ஜெய் காளி, ஜெய் மகாகாளி. ஒட்டையம்மா, பேட்டையம்மா, கங்காளம்மா, கும்பிடுறமா 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 கும்பிடுறமா. இறங்க 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 இறங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏதோ மந்திரமோ தந்திரமோ போட்டு அந்த பேயை மட்டும் வரட்டுங்க. அதை விட்டு இந்த புள்ளை அடிக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. எனக்கு நீங்களாவது சொல்லுங்க, அடிக்க வேண்டாம் சொல்லுங்க. இந்த அடியோட அவனை பிடிச்ச பிசாசு ஓடிடும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது தந்திரத்தாலேயும் மந்திரத்தாலேயும் இறங்காது, வேப்பல் அடிச்சாதான் இறங்கும். இறங்கு இறங்கு. நான் அடிக்கிறது உன் பிள்ளை இல்ல, உன் பிள்ளைக்குள்ள இருக்கிற பேய. அம்மா, என்னம்மா? சரிங்கம்மா, அப்படியேம்மா. நீங்க யாரோட பேசுறீங்க? மலையாள பகவதி கிட்ட. இந்த புளிய மரத்து பேயை விரட்டணும்னா நவக்கிரகங்களோட அருளை வாங்கிக்கிட்டு நவச்சக்கர வியூகத்தை சித்தி பண்ண சொன்னாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அங்க வங்க கலிங்க காஷ்மீர லபக்க ஜமக்கா ஜமக்க லபக்கா லபக்க லபக்கா ஜமக்க ஜமக்கா சிச்சியா சொல்றா. 9 வகை இலைகள், 9 வகை பழங்கள், 9 வகை புஷ்பங்கள், 9 வர்ண வளையல்கள், சரியா 9 நாணயங்கள் எல்லாத்தையும் குண்டத்தில் போடுங்க. ஜெய் மலையாள பகவதி. இதுல போடணுமா? இதுல தான் போடணும். இந்தாங்க 9 வெள்ளிக்காசு. கும்பிடுறமா 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 கும்பிடுறமா. ஜெய் பகவதி. கும்பிடுறமா கும்பிடுறமா கும்பிடுறமா. இது துஷ்ட சக்தி, இது தொலையாத சக்தி, கெடுக்கிற சக்தி, கெட்ட சக்தி, பணியாத சக்தி. ஜெய் பகவதி, ஜெய் பகவதி. இரும்பு சங்கிலி எதுக்கு? ஜெய் மலையாள பகவதி. என்னங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த சங்கிலியால இவனுக்குள்ள இருக்கிற பேயை கட்ட போறேன். என் தம்பி கட்டி போட வேண்டாம். வேண்டாம். நான் நெருப்பாயிடுவேன், இந்த புள்ள சாம்பல் ஆயிடுவான். இந்த புள்ள உனக்கு இருக்கணும்னு அடிக்காம முடியாது. இது வழக்கமா பிடிக்கிற பேய் இல்ல, பம்பு பிடிச்ச பேய். இது உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கு. இத சங்கிலியால கட்டி இழுக்கணும். வேண்டாம், என் தம்பியை சங்கிலியால கட்டாதீங்க. தயவு செஞ்சு அவனை கொடுமைப்படுத்தாதீங்க. புள்ளைய சங்கிலியால கட்டாதீங்க, விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம்.
ஐம் க்ரீம் க்ளீம். இறங்கு 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 இறங்கிடு. அடிக்காதீங்க, அவனை அப்படி அடிக்காதீங்க. இறங்கிடு இறங்கு. ஏறி இருந்தா தானே இறங்கறதுக்கு. அம்மா வாக்கு அலட்சியப்படுத்துறியா? ஓம் நமோ திரிபுர சுந்தரி, ஹிருதய தேவி, சிரோதேவி, சிகாதேவி, கவசதேவி. அம்மா என்னம்மா அவ்வளவுதானே? ஆகட்டும் தாயே. தலைய மொட்டை அடிக்கணுமா? அடிச்சிடுறேன். பிச்சோ கத்தி கொடுக்கிறேன் குருவே. ஐயா, அவனை அடிக்காதீங்க. இந்த கோட்டை தாண்டினீங்களோ ரத்தம் ரத்தம் கக்கிடுவீங்க. அம்மா உங்க குடலை உருவி மாலை போட்டுக்க சொல்லுவாங்க. அட்ரா என் தம்பியை மொட்டை அடிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். வேண்டாம், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் தம்பியை விட்டுடுங்க. இறங்கு இறங்கு இறங்கு. இந்த தலைமுடி கீழே விடுற மாதிரி நீ வெளியே போ. உன் தலைய மொட்டை அடிச்சிட்டேன், தந்திர பேய வெளியே விரட்டிட்டேன். தலைய மொட்டை அடிச்சிட்டேன், தந்திர பேய வெளியே விரட்டிட்டேன். என் வேலையை முடிச்சிட்டேன். அனகாபுத்தூர் அங்காளம்மா, பீமாவரம் மாபூலம்மா, சூலூர்பேட்டை செக்காளம்மா, அட்ராத்தப்பட்டிய. கும்பிடுறமா 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 கும்பிடுறமா. தலையை மொட்டை அடிச்சாலும் கத்தியால கீறினாலும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா நீ சாதாரண பேய் இல்ல, பயங்கரமான பேய். இது பத்தாது. பிச்சோ நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த கொடுமை தாங்கல. எங்க தம்பியை நாங்க கூட்டிட்டு போயிடுறோம். நிறுத்துங்க. நில்லு. இந்த கோட்டை தாண்டி வந்தீங்கன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்க. அம்மா உங்க குடலை உருவி மாலையா போட்டுக்க சொல்லுவா. என் சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஜெய் மகாகாளி. அடி. கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். விட்டுருங்க விட்டுருங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இந்த தண்டனை பத்தாது. இது துஷ்ட சக்தி, குரூர சக்தி. இது முரண்டு பிடிக்கிற பொட்ட பிசாசு. இந்த மைய கண்ணுல வச்சு குடங்குடமா தண்ணி ஊத்துற, மூச்சு விட முடியாதபடி செய்யற, பாதாள கங்கையில அமுக்கிற. கொண்டு வாங்க தண்ணிய, குடங்குடமா தண்ணிய.
என்னங்க அவனுக்கு எதுவும் செய்யாதீங்க, விட்டுடுங்க. ஐயோ வேண்டாம், தண்ணி ஊத்தாதீங்க. அவனை கொடுமைப்படுத்தாதீங்க, அவனை விட்டுடுங்க. வேண்டாம் தம்பி, தம்பி. வேண்டாம். ओम हैम क्लीम क्लीम श्रीम ओम हैम क्लीम क्लीम श्रीम ओम क्लीम श्रीम हैम ओम हैम क्लीम क्लीम ओम हैम क्लीम क्लीम श्रीम ओम हैम क्लीम क्लीम ओम हैम क्लीम क्लीम ओम हैम क्लीम क्लीम श्रीम ओम हैम क्लीम क्लीम श्रीम ओम हैम क्लीम क्लीम ओम हैम क्लीम क्लीम अम्मा ताये इरंगिडे ताये अम्मा इरंगिडे आत्ता इरंगिडे अम्मा इरंगिडे आत्ता इरंगिडे अम्मा इरंगिडे आत्ता इरंगिडे अम्मा इरंगिडे आत्ता इरंगिडे अम्मा தம்பி சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போயிடலாம். வேப்பில் அடிச்சு விழுந்து கிடக்குறான். தம்பி இதான் சமயம். வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் ஆகட்டும். வா, வா.